ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெரிய சதாப்தமே முடிஞ்சது அங்கிற மாதிரி இருக்கு. அதாவது சரவணன் சார் அவங்க ஃபாதர் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் எத்தனை அற்புதமான படங்களை கொடுத்தவர், எத்தனை புது கலைஞர்களை அவங்க உருவாக்குனாங்க, எத்தனையோ பெரிய சூப்பர் ஸ்டாரை உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு ஸ்டூடியோ பார்க்கும்போது எத்தனை ஃப்ளோர் இருந்தது இந்த இடத்துல. இன்னைக்கும் அவர் ஒரு ஃப்ளோரில், ஒரு ஏசி ஃப்ளோரில் அவரை வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது அவரை நம்ம எப்படியாவது போய் பார்க்கும்போது கூட அவர் ஆஃபீஸில் ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏசியில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் அப்படி தான் பார்க்குறோம். அவர் மனசு அதே மாதிரி குளிர்ந்து ஒரு மனசு சாந்தியை அடையட்டும் அப்படின்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் துவாரகீஷ் அவரோட புதல்வன் தான் நான். நாங்கள் இதே இடத்துல அடுத்த வாரிசு, நான் அடிமை இல்லை, அப்புறம் கங்குவா, இந்த படங்களுக்காக செட்டெல்லாம் இங்கே தான் போட்டிருந்தோம். ரஜினி சார் நடிச்சிருந்தார். ஸோ அந்த நினைவெல்லாம் எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது இந்த இடம். இன்றைக்கி இதை பார்க்கும்போது அதை மறக்க முடியாமல் மறுபடியும் நமக்கு நினைவு வருது. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்கட்டும், அவங்க இதே போல் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கட்டும். ஏவிஎம் ஸ்தாபனம் என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும், இந்திய சினிமாவில் இருக்கணும்.